ஞானசேகரனை பற்றி ஒரு புது உண்மையை சொல்கிறார் ஸ்டாலின். ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்லையா, ஆனால் திமுக ஆதரவாளர். ஏன் ஆதரவாளர்னு ஒத்துக்கிட்டாருன்னா உதயநிதியோட நின்று ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ ஆதரவாளர் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டான். அதுக்கு அடுத்தது மா சுப்பிரமணியோட நின்று ஃபோட்டோ வந்துருச்சு. அதனால் தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே பவள விழா, கருணாநிதி பவள விழாவில் அவர் கூட்டத்தோடு வராரு, 4-5 தலைவர்களோட பார்த்துருப்பீங்க வீடியோ. அப்படி வராது. இவ்வளவையும் செஞ்சவரை திமுக உறுப்பினர் இல்லையா, திமுக ஆதரவாளரான். ஒரு முதலமைச்சர் தரம் குறைந்து எப்படி பேசுகிறாரு பாரு. இவ்வளவு ஆதரவாளர் இல்லாத ஒரு உறுப்பினர் இல்லையா? உங்கள் மா சுப்பிரமணியத்துக்கு எலெக்ஷன் அப்பெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சார், எலெக்ஷன் அப்போ ஒட்டின போஸ்டர்லாம் இவர் பேரும் இதோடு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த போஸ்டர் இல்லை. அந்த தைரியத்தில் பேசுகிறீங்களா? ஒரு முதலமைச்சர் தரம் தாழ்ந்து இந்த அளவுக்கு பொய் பேசக்கூடாது. அதனால தான் அவர் சட்டசபையில் இதை பேசுகிறாரு. வெளியில் பேசினா வழக்கு போட்டுருவாங்க. சட்டசபையில் பேசும் எந்த பொய்க்கும் வழக்கு போட முடியாது என்று யாரோ ஸ்டாலினுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அப்பட்டமான பொய்யை பேசி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின்.